ஷே விஷ்ணு பிரமா 12 ராமேஸ்வர கணக்கில் ஜோதிலிங்கத்தில் ஆமைக்கு பதவி கொடுக்கார். கம்ப்யூட்டர் பெட்டியில் தட்டுதான்ல. உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்தே போவான். ஆமை உட்காந்து பட்டனை தட்டும். பட்டன் பட்டன் பட்டன்ரா. முக்காடு தொப்பி தாடி பட்டனுமா. பட்டன் இத்தனை பட்டன் இருக்குமா ஆமைக்கு. அந்த பட்டனை இப்போ இது தட்டுது, ஆமை தட்டுதுரா. முக்காடு தொப்பி தாடி இல்லை இந்து மதத்தில் பட்டன். ஆமைக்கு இத்தனை பட்டன் பட்டன் இருக்குமா. நகங்களை தான் பட்டனுமா. எப்படி கிறிஸ்டின் அவனும் ஏன் ஆமைக்கு இத்தனை பட்டன் இருக்குது, இத்தனை பட்டன் இருக்குடா, இதை தூக்கி தலைகளை தொங்க விட்டா எங்கெங்கே பேப்பர் இருக்கா இழுத்து கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும்டான்னு முக்காடு தொப்பி தாடி இந்து மதத்தில் முஸ்லீமு எல்லாம். இந்த இவன் பாதராக இருக்கான்ல கிறிஸ்டின், இவன் இந்து மதத்தில். இந்த 3 மதத்துக்காரனும் பட்டன் பட்டனுமா. ஆமாம் பட்டன். நகை இத்தனை நகை இருக்கா கொண்டா. 13 நகை இருக்கா, 12 நகை இருக்கா, 20 நகை இருக்கா கொண்டா கொண்டா. இத்தனை கோடி அவனுக்கு பேப்பர். அப்போ நைட்டு நேரம் மந்திரத்தை ஊதி பேங்கில் இங்கில் அங்கங்கே இருந்து எழுத்து போடு. நாங்கள் வீடு நிறையா வச்சு என் பொட்டாடி பிள்ளைய நக்குதோம்னு ஆமையை அசிங்கப்படுத்தினால இப்போ திருப்பி அடிக்கார். முக்கால் சாத்தியா போட்டாச்சுரா. இப்போ ஆமைக்கு உள்ள கணக்கு போடுதார். என்ன கணக்கு? பேங்கில் உள்ளது கணக்கை எல்லாம் இழுத்து எரிஞ்சு கிழிச்சு எரிஞ்சு பூரா கழிச்சிரும். அதே சாப்பிட்டு அவனே கழிச்சிட்டு போயிடுவாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே. ஆமை அவனாகி புரியுதா. ஆமை நாயகி ஆகிட்டா. அப்போ கதாநாயகியில் அவங்க 2 பேரும் கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. ஆமை அது கூட 8 நாட்டு சனீஸ்வரன் அவங்க 2 பேரும் இடத்த காட்டிக்கிட்டே போவாங்க. பில்டிங்கில் எல்லா பில்டிங்கிலும் விட்டாச்சு. ஆமை தின்னு கழிச்சு அவனுடைய உற்பத்தியை இறக்கிட்டு போவான். அவனுடைய உற்பத்தி வாரிசை இறக்கிட்டே போவான். எங்கே? பில்டிங்கு, மில்லு, தொழிற்சாலை, அனைத்து கம்பெனிகள். கம்ப்யூட்டரில் தட்டும். கம்ப்யூட்டரில் 20 நகத்தை வச்சு தட்டும். பட்டன் 20 பட்டன் 30 பட்டன் வச்சு தட்டுண்டா. கம்ப்யூட்டரை சோழி பிடிச்சிடும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. அரசியல்வாதி கம்ப்யூட்டர் வச்சு நடத்துறது பூராமே சோழி முடிஞ்சோம். எல்லாமே சோழி முடிஞ்சோம். எல்லாமே எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசு ஜனாதிபதி அனைத்தும் கூவையை பூரா கம்ப்யூட்டர் பெட்டி வச்சு நடத்துதா. இந்த நிதியமைச்சர் நடத்தாளா அந்த பட்டன்லையே ஆமாம் உட்காந்து அடிக்கும் பார். தொலைஞ்சான் நாசமாக போயிடுவான். முக்கால் சத்தியம்.